ஏன் சுந்தரி அம்மா? ஐயோ, நான் இங்க தானே வச்சுட்டு போனேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு உன்னால எங்க போயிட முடியும் மல்லி? இங்க பாரு மல்லி, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. உனக்குன்னு கொஞ்சம் பணம் சேர்த்துக்கோ. உனக்கு கல்யாணம் நடந்தா எக்கச்சக்க செலவு இருக்குல்ல. அந்த பங்காரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காத. அவனுக்கு ஏது எதிர்காலம்? சரி சொல்லு, அந்த விக்கிரகத்தை எங்க வச்சிருக்க? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சேன். அந்த இடத்துலயே சிலையை காணோம். என்ன சொன்ன? அந்த சிலை காணாம போயிருச்சா? அந்த சிலையோட மதிப்பு எவ்வளவுனாது தெரியுமா உனக்கு? உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? கண்ணால பாக்குறது மட்டும்தானே உனக்கு தெரியும். கோடி கோடி ரூபாய்க்கு மேல அது விலை போகும். பட்டணத்துல எனக்கு தெரிஞ்சவன் கையில கொடுத்து வெளிநாட்டுல கொண்டு போய் அதை வித்துறலாம்னு நினைச்சேன். அதை கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். உன்னை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. இனிமே நான் தான் அதை தேடி ஆகணும். நீ எல்லாம் இந்த பூமியில பிறக்கலன்னு யாரு அழுதாங்க? ஐயோ கடவுளே, யார் கண்ணிலையும் படாம ஸ்ரீமதி அம்மா பத்திரமா பாத்துக்க சொன்னாங்களே. ஒருவேளை அந்த சிலை இந்த ஜக்கி கையில கிடைச்சிருச்சுன்னா, இல்ல வேற யாராவது கையில கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அந்த சிலை? என்னால அந்த சுந்தரி அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சே. பங்காரி, ஒரு பெரிய தப்பு நடந்து போயிடுச்சு. என்ன? சுந்தரி அம்மாவை ஜக்கியோட கையில இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த மாட்டு வண்டி சக்கரம் இருக்குல்ல, அங்க ஒளிச்சு வச்சேன். போய் பார்த்தா அந்த இடத்துல சிலை இல்ல. சுந்தரி அம்மா எங்க தொலைஞ்சு போயிட்டாங்க பங்காரி. இனிமே ஸ்ரீ சக்கரத்தை யாரு காப்பாத்துவாங்க பங்காரி? உனக்கு எப்படி சுந்தரியம்மா கிடைச்சாங்க? நீ பயத்துல ஓடி போய் அங்க ஒளிச்சு வச்சல, அது என்னன்னு பார்த்த. அப்பதான் விக்கிரகம்னு தெரிஞ்சது. அதை எடுத்துட்டு வரும்போது ஜக்கி ஐயா வந்துட்டாரு. அவருக்கு தெரியாம நான் தான் இதை ஒளிச்சு வச்சேன். நீங்க பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் அவர் போனதுக்கு அப்புறம் வந்தேன். சரி, எங்க வீட்ல இருந்து நீ எங்க போன? உங்க பாட்டி அடிக்க வந்தாங்கல்ல, பயமா இருந்துச்சு, அப்படியே ஓடி போயிட்டேன். சரி போட்டும் விடு. ஒரு வழியா எனக்கு சுந்தரி அம்மா கிடைச்சிட்டாங்க. இப்ப இது எங்க பத்திரமா வைக்கிறது? எனக்கும் புரிய மாட்டேங்குது. முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஸ்ரீ 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 திருப்புர சுந்தரி அம்மன். பதினாறாம் நூற்றாண்டு. உபயம் ஸ்ரீ ராஜா மதுகேஸ்வர். அதனாலதான் இவங்களுக்கு நான் சுந்தரி அம்மான்னு பேர் வச்சிருக்கேன். இந்த சுந்தரி அம்மாக்கு ஏதாவது பழைய கதை இருக்கா? ஆமா,
ராஜா மதுகேஸ்வரர்னா தான தர்மம் செஞ்ச மிகப்பெரிய வள்ளல். அந்த சமஸ்தானத்துக்கே மகாராஜா. 16ஆம் நூற்றாண்டுல, அதாவது சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்படியா? அப்ப என்ன நடந்துச்சு? இந்த புஸ்தகத்துல இத பத்தின கதை எழுதப்பட்டிருக்கு. இங்க பாரியா பஞ்சாக்ஷரி, இருக்கிற வேலை பத்தாதுன்னு எனக்கு இப்ப 2 வேலை ஆயிருச்சே. ஒன்னு, சுனிதா குழந்தை பெத்துக்காம அவளை தடுக்கணும். அப்படி குழந்தை பிறந்துட்டா எங்க அம்மாவோட உசுருக்கு ஆபத்தையா. அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். அதுக்காக தான் இங்க பாரு, காட்டுக்கு போய் இந்த இலைய பறிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படியாவது இந்த இலைய அரைச்சு என் பொண்டாட்டிய குடிக்க வச்சே ஆகணும். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். வெற்றி உனக்கே. உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். நீ நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும். 2வது வேலை என்ன? இந்த இலைய பறிச்சுட்டு வரும்போதுதான் மல்லியும் பங்காரியும் சிலைய கொண்டு வரத நான் பார்த்தேன். இப்ப மல்லி கைக்கு கிடைச்சிருக்கிற அந்த சிலை நம்ம கைக்கு வந்து சேரணும். எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அதை பறிச்சிடணும். அத பட்டணத்துல இருக்கிற என் சிநேகிதங்கிட்ட வித்து நிறைய பணம் சம்பாதிக்கணும். இப்போதைக்கு என் பொண்டாட்டி விஷயத்த முதல்ல கவனிக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் கோயிலுக்கு போற எல்லா வழியிலையும் அந்த மல்லியும் பங்காரியும் எங்க இருக்காங்கன்னு தேடு. அவங்கள நீ பின்தொடரணும். அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிலையை எப்படி அபகரிக்கலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். சரியா? அப்படியே பண்ற ஆட்டோ ராஜா. உன் உத்தரவுப்படியே செய்யறேன். இந்த சுந்தரி அம்மா சாதாரணமா கிடைக்கல. உற்சவ நேரத்துல ஸ்ரீசக்கரம் திருடு போற பயம் இருக்குல்ல, அந்த ஸ்ரீசக்கரத்தை காப்பாத்துறதுக்காக தான் என் சுந்தரி அம்மா வந்திருக்காங்க. சுந்தரி அம்மாக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? அம்மனுடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. உங்க 2 பேர்கிட்டையும் என்னோட ஒரு வேண்டுகோள். இந்த தாயை நீங்க எங்கிட்ட கொடுக்க வேண்டாம். அந்த ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சதே எனக்கு அதுவே போதுமா. புண்ணியம் கிடைச்சிருச்சு. இத நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. ஆனா விருப்பாட்ச சாஸ்திரிகள் கண்ணில் மட்டும் இது பட்டுடக்கூடாது. அவரு ரொம்ப ஆபத்தானவர். ஒருவேளை இந்த விக்கிரகம் அவர் கையில கிடைச்சதுன்னா அவர் இதை தப்பான வழியில பயன்படுத்துவாரு. ஆனா நீங்க சொன்ன அந்த விக்கிரகம் இந்த விக்கிரகம் தானே, எப்படி நிச்சயமா சொல்றீங்க? உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்ல? சக்கராபுரியோட வரலாறு எழுதியிருக்கிற இந்த புஸ்தகத்துல இந்த அம்மனோட படமும் இருக்கு. பாருமா. என்ன நடக்குது இங்க?